ஒரு மனிதன் வெற்றியுள்ள சாதனையுள்ள வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்றத அளவிடுறதுக்கு நம்ம கிட்ட சில அளவீடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு, அவர் கார் வைத்திருக்க வேண்டும், வீடு வைத்திருக்க வேண்டும், நல்லா படிச்சு ஒரு வேலையில இருக்க வேண்டும். அவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தா அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழறாரு அப்படின்னு நம்ம கருதுகிறோம். சரி, ஆண்டவர் ஒரு மனுஷன் வெற்றியுள்ளவனா இருக்கான்றத அளவிடுவதற்கு அளவீடுகள் வைத்திருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமாக. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வெற்றியை அளவிடுவது அவன் வைத்திருக்கும் பணத்தை பொறுத்தல்ல, அவனுடைய அறிவை பொறுத்தல்ல, அது அவனுடைய மேன்மையை பொறுத்தல்ல, அவனுக்கு உண்டாயிருக்கிற புகழ்ச்சியை பொறுத்தல்ல, அது அவனுடைய உண்மையை பொறுத்து காணப்படுகிறது. ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறானோ அதுதான் ஆண்டவருடைய பார்வையில வெற்றியாக காணப்படுகிறது. நீங்க வேதாகம் முழுக்க நீங்க ஆராய்ந்து பாருங்க. வேதாகமத்திலே ஆண்டவர் வெற்றியுள்ளவர்கள் என்று கருதிய எல்லா மனிதர்களுமே அவருக்கு உத்தமமாய் உண்மையாய் வாழ்ந்தவர்களை மாத்திரமே அவர் வெற்றியுள்ளவர்களாக கருதினார். அவர்கள் சில நேரத்தில் ஏழ்மையில இருந்திருப்பார்கள், நோயோடு இருந்திருப்பார்கள், சில நேரத்தில் அவர்கள் மக்களுடைய பார்வையிலே தோல்வி அடைந்திருந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை உண்மையானவர் என்று கருதினார். உதாரணத்துக்கு யோபு எடுத்துக்கோங்க. எவ்வளவோ நோய், எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ இழப்புகள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவன் எனக்கு உண்மையானவன் அப்படின்னு சொல்றாரு. ஆகினால உலகத்தினுடைய பார்வையில நீங்கள் தோல்வியாளனாக கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் வெற்றியாளன் தான்.